பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, பெப்பர்ஸ் தொலைக்காட்சி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் பொழுதை போக்குவதற்கு மட்டுமே பயன்படுகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயமாக படித்ததில் பிடித்தது என்கின்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர்களோடும் எழுத்தை ஆக்குபவர்களோடும் எழுத்தை படிப்பவர்களோடும் ஒரு அரை மணி நேரத்தை செலவிடுவது என்பது சொர்க்கத்தின் வாசலை திறந்து விடுகின்ற ஒரு நிகழ்வை போன்றது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் வாசல் இப்போது திறக்கின்றது படித்ததில் பிடித்தது என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக. பெப்பர்ஸ் தொலைக்காட்சிக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே படிப்பது என்பது எனக்கு சுவாசத்தை போன்றது, வேறு எதையுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் பிறந்த அந்த நொடி முதல் இப்போது இந்த நொடி வரை, கடைசியில் கல்லறைக்கு போகும் வரைக்கும் கூட, அதற்கு பின்பும் கூட படித்து கொண்டே இருப்பதுதான் என்னுடைய சுபாவமாக, என்னுடைய இயல்பாக, என்னுடைய முகமாக, என்னுடைய அடையாளமாக, என்னுடைய முகவரியாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் வீடு முழுக்க புத்தகங்கள் தான், புத்தகங்களுக்கு நடுவில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று என்னுடைய நூல் வீடு என்கின்ற ஒரு கவிதையில் கூட நான் சொல்லி இருப்பேன். எங்கள் வீட்டில் உத்தரத்தில் மட்டும்தான் புத்தகங்கள் கிடையாது, புத்தகங்களின் வீடுதான் எங்களுடையது, அதற்கு நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிஜமான உண்மை. அந்த வகையில் என்னை இந்த புத்தக உலகிற்குள் அறிமுகப்படுத்தியது யார் என்று கேட்டால் என்னுடைய தந்தை கவிஞர் நெல்லை ஆ கணபதி, தாயார் புலவர் சுப்புலட்சுமி கணபதி இருவரும் தான். பாட புத்தகங்களை தாண்டிய ஒரு உலகத்தை, பாட புத்தகங்களை தாண்டிய ஒரு சொர்க்கத்தை, பாட புத்தகங்களை தாண்டிய ஒரு அனுபவத்தை எனக்கு திறந்து விட்டது அந்த இருவரும் தான், என்னுடைய பெற்றோர்கள் தான். ஆசிரியர்களாக அவர்கள் இருந்த காரணத்தால் புத்தகங்களின் மதிப்பு எத்தகையது, புத்தகங்கள் நமக்கு தரக்கூடிய உயிர்ப்பு எத்தகையது என்பதை தினம்தோறும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிறைய குழந்தை புத்தகங்களை எல்லாம் வாசித்தோம் வழக்கம் போலவே. ஆனால் அந்த 10 பருவம் என்று வருகின்ற டீனேஜ் பருவத்தில் எனக்கு முதலில் பாரதியார் கவிதைகள் அறிமுகமாயின. பாரதியார் கவிதைகள் எனக்கு அறிமுகமான அந்த பொழுதுதான், அந்த கந்தக பொழுதுதான் இப்போது நான் ஒரு பெண்மணியாக, ஒரு வல்லினமாக, ஒரு நிமிர்ந்த நேர்கோடாக, ஒரு தீ பந்தமாக எழுந்து நிற்பதற்கு காரணமாக அமைந்த முதல் விதை என்று சொல்லலாம். பாரதி மட்டும் இல்லை என்றால், பாரதியை மட்டும் நான் படிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு இந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி இவ்வளவு தூரம் வலிமை வாய்ந்த படைப்பாளியாக இருக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். என்னுடைய 16வது வயதில் நான் படித்த போது பாரதியார் எனக்கு இருந்த அந்த அனுபவத்துக்கும், 20 வயதை தாண்டிய பின்பு கல்லூரி பருவத்தில் பாரதியாரை படிக்கும் போது எனக்கு கிடைத்த அனுபவத்திற்கும், அதை தாண்டி திருமணமான பின்பு, குடும்பம் என்று ஆன பின்பு, எனக்கென்று ஒரு இலக்கிய முகம் உருவான பின்பு 35 வயதில் பாரதியை படிக்கும் போது இருந்த அனுபவத்துக்கும், இப்போது 45 தாண்டிய நிலையில் பாரதியை படிக்கின்ற நிலையில் இருக்கின்ற அனுபவத்துக்கும் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த வேறுபாடுகள் எல்லாம் என்னுடைய மனமுதிர்ச்சியை காட்டுகின்றன. பாரதியார் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவர் என்கின்ற அவருடைய பிரம்மாண்ட வளர்ச்சியை, பிரம்மாண்டமான இமயத்தன்மையை எப்போதுமே காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது அதே பாடல் வரிகள் தான், அதே கவிதை வரிகள் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பாரதிய பாடல்களை படிக்கும்போது வேறு 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 விதமான உலகங்கள் நமக்கு விரிகின்றன. அதை போன்றுதான் பெரியாரும். பெரியாரின் ஒரு சிறிய நூல், மிகச்சிறிய நூல், பெண் ஏன் அடிமையானாள் என்கின்ற ஒரு மிகச்சிறிய நூல், அதை படிக்கும்போது நம்முடைய சமூகம் ஏன் இப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது, இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பலவிதமான கோட்பாடுகளை அந்த குறுகிய நூல், சின்னஞ்சிறிய நூல் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், பெண்ணடிமைத்தனத்தை எதிர்க்கின்ற பெண் கவிஞர்கள் எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், பெரியாரும் பாரதியாரும் 2 ஆண்மகன்கள். நம்முடைய தேசத்தில் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்த 2 ஆண்மகன்கள், 2 ஆண்மகன்கள் யார் என்று கேட்டால் பாரதியாரையும் பெரியாரையும் சொல்லலாம். அந்த அளவிற்கு எங்களுக்கான முன்னோடிகளாக இவர்கள் இருவரும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நூல்களை எல்லாம் படித்துத்தான் என்னுடைய முகம் உருவானது, என்னுடைய எழுத்து உருவானது, என்னுடைய தீட்சண்யம் உருவானது என்பது நிச்சயமான உண்மை. அதை தாண்டி உலக இலக்கியம்,
நம்முடைய நாட்டு இலக்கியம் தமிழ் இலக்கியம் என்ற வகையில் பிரித்து பார்த்தோமானால் எனக்கு நம்முடைய தேசத்தின் இலக்கியத்தில் மிகவும் பிடித்தது ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகள். அவருடைய கவிதைகள் மிகவும் எளிமையான ஆங்கில நடையில், அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை தான் நான் படித்திருக்கிறேன். கீதாஞ்சலி என்ற ஒரு இலக்கியம் போதும் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்ததை தாண்டியும் அதைவிட உயர்வான பரிசு ஏதாவது இருக்குமானால் கூட அதை கொடுப்பதற்கும் தகுதிய வாய்ந்த நூலாக அந்த கீதாஞ்சலியை சொல்லலாம். ஏனென்றால் அதில் காணப்படுகின்ற அந்த மனித நேயம், அதில் அந்த வரிகளில் இழையோடுகின்ற அந்த ஈரம், அந்த கவிதை வரிகளில் இருக்கின்ற உண்மை, அந்த கவிதை வரிகளில் இருக்கின்ற நெருப்பு, பூ எல்லாமே எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியவை. நாம் படிக்கும்போது நம்முடைய மன ஓட்டத்திற்கேற்ப அவற்றின் பொருள் மாறும் என்பதுதான் உண்மை. எனவே ரவீந்திரநாத் தாகூரின் எல்லா கவிதைகளையும் நான் படித்திருக்கிறேன். இருந்தாலும் கீதாஞ்சலி என்னுடைய மனதுக்கு மிக நெருக்கமான கவிதை வரிகள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உலக இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆங்கில இலக்கியத்தில் T.S. எலியட் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கவிஞர். அவருடைய ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ற ஒரு ஆங்கில கட்டுரை எப்போதுமே நான் தினமுமே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டுரை தான். படைப்பாளிகள் எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு படைப்பு எது என்று கேட்டால் ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்று சொல்லலாம். எல்லா படைப்பாளிகளுமே தன்னுடைய முன்னோடிகளை படிக்க வேண்டும். அவர்களின் படைப்புகள் எப்படி இருந்தன என்கின்ற பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். அதில் கொஞ்சம் நடந்தும் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்காகவே அப்பன் வெட்டிய கிணறு என்று உப்பு நீரை குடிப்பவன் மூடன் என்று பாரதியார் சொல்லுவார். எனவே அப்பன் வெட்டிய கிணறு என்பதற்காக நம்முடைய முன்னோடிகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்காமல், அவர்களுடைய பாதையிலேயே நாம் சென்று கொண்டிருக்காமல், நம்முடைய பாதையாக, நம்முடைய வழக்கமாக, நம்முடைய எழுத்தாக, நம்முடைய முகமாக நாம் வேறொன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் ரெண்டுமே முக்கியம் இலக்கியத்திற்கு என்பதை எனக்கு மிக தெளிவாக அழுத்தமாக எடுத்துக்காட்டிய ஒரு நூல் எது என்று கேட்டால் T.S. எலியட்டின் படைப்பான ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்பதுதான். தஸ்லிமா நஸ்ரீன் நமக்கே தெரியும், பங்களாதேஷின் கவிஞர். லஜ்ஜா என்ற ஒரு தன்னுடைய நாவலுக்காக தன்னுடைய தலைக்கு உயிருக்கு விலை வைக்கப்பட்டு இப்போது ஒவ்வொரு தேசமாக சென்று கொண்டிருப்பவர். ஆனாலும் அவருடைய கவிதையில் எனக்கு மிகவும் பிடித்தது எது என்றால், பெண்ணை இந்த சமூகம் எப்படியெல்லாம் ஒரு கைப்பாவையாக, ஒரு பொம்மையாக, விளையாட்டு பொருளாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய கவிதை வரிகளில் மிகவும் அற்புதமாக சொல்வார். அதில் ஒரு கவிதை எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கவிதை. அவர் சொல்லுவார், நீ உட்காராதே, உட்கார்ந்தால் எழுந்திரு என்று சொல்வார்கள். எழுந்திருத்தால் நட என்று சொல்வார்கள். நடந்தால் கிட என்று சொல்வார்கள். ஒன்றுமே இல்லை, கிடந்தால் நீ உறங்கலாம் இல்லையா என்று சொல்வார்கள். சரி என்று உறங்கினால் நீ எழுந்திருக்கலாம் இல்லையா என்று சொல்வார்கள். எழுந்திருத்தால் நீ மீண்டும் அமரலாம் இல்லையா என்று சொல்வார்கள். ஒன்றுமே இல்லை, நான் செத்து போகிறேன் என்று சொன்னார்கள், இல்லை இல்லை நீ உயிர்த்தாக வேண்டும் என்று சொல்வார்கள். சரி என்று உயிர்த்தோமானால் நீ செத்து போவதே மேல் என்று சொல்வார்கள். இப்படியான ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கவிதையோடு என்று அந்த கவிதை சொல்லும். தஸ்லிமா நஸ்ரீனின் இந்த கவிதை அவர் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுமே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை செய்தாலும் மறு யோசனை சொல்வதற்கு, ஒரு பிரதிபலிப்பை சொல்வதற்கு, ஒரு கருத்தை சொல்வதற்கு உலகம் தயாராக இருக்கிறது, சமூகம் தயாராக இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஒரு பெண் எதை செய்தாலும், எதை சொன்னாலும், எதை சிந்தித்தாலும், எந்த திசை நோக்கி நடந்தாலும், எந்த விடியலை தேடினாலும், எந்த தேடலுக்கு அவள் தன்னை ஆட்படுத்தி கொண்டாலும், இதை செய்யாதே அதை செய், அதை செய்யாதே இதை செய் என்று மீண்டும் 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 அவளுக்கு யோசனைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் பெண்களுக்கு, குறிப்பாக நம்முடைய பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு சொல்வது என்னவென்றால், யோசனைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் நேயர்களே, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் காதுகளை மட்டும் கொடுங்கள், ஆனால் உங்கள் சிந்தனைக்கு எப்போதும் உங்கள் மனதை கொடுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு நான் கூறக்கூடிய முதல் நூல் எது என்று கேட்டால், திருக்குறள் பற்றிய ஒரு திறனாய்வு தான். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தமிழறிஞர் நன்னன் அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நன்னன் அவர்கள் தன்னுடைய இயல்பான மொழிநடையால், இயல்பான பேச்சு வழக்கால் தமிழின் சாராம்சத்தை, தமிழின் இலக்கணத்தை நம் எல்லாருக்குமே போதித்து கொண்டிருப்பவர். அவர் தமிழ் பாடம் எடுத்தால் நம் அனைவருக்குமே தமிழின் அத்தனை இலக்கணமும் அத்துப்படி ஆகிவிடும்.
தமிழின் இயல் இசை நாடகம் என்கின்ற 3 கூறுகளுமே நமக்கு இயல்பான ஒன்றாக கைவந்துவிடும். அப்படிப்பட்ட மகா பெரியவர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 90 வயதை தாண்டி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிக சமீபத்தில் அவருடைய திருக்குறள் ஒரு திறனாய்வு என்கின்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டது. திருக்குறள் மூலமும் விளக்க உரையும் என்கின்ற ஒரு நூல் ஏகம் பதிப்பக வெளியீடாக வந்திருக்கின்றது. யோசித்து பாருங்களேன், பொதுவாக நாம் எல்லாம் திருக்குறளை பள்ளியில் படிக்கும் போதும் சரி, கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, சாய்ஸில் விட்டு விடுவார்கள். ஒரு அதிகாரத்தை கொடுத்தால் எத்தனை பேர் அதில் உள்ள 10 குறளை மனப்பாடம் செய்திருப்பார்கள்? நிச்சயமாக இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சாய்ஸில் விட்ட திருக்குறள் தான் இன்றைக்கு இப்படி ஒரு முழு நூலாக வெளிவந்திருக்கின்றது. எல்லோருமே ஒரு திரைப்படத்திற்கு போகும்போது 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து கூட போகிறோம். ஆனால் ஒரு திருக்குறளை வாங்குவதற்கு 50 ரூபாய் நூலை வாங்குவதற்கு தள்ளுபடி உண்டா என்று கேட்கின்றோம். நிச்சயமாக தள்ளுபடி கொடுத்தாவது வாங்கி நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நூல் எது என்று கேட்டால் திருக்குறள் என்று சொல்லலாம். அடுத்த நூல் சின்ன சின்ன மின்னல்கள் என்று வே. இறையன்பு அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான நூல். விஜயா பதிப்பகம் வெளியீடாக வெளிவந்திருக்கிறது இந்த நூல். மின்னல்கள் என்பவே சின்ன சின்னதுதான். ஆனாலும் சின்னவையாக இருந்தாலும், சின்ன கோடாக இருந்தாலும், சின்ன ஒளிக்கோடாக இருந்தாலும் அவை தாங்கி நிற்கின்ற மின்சாரத்தின் அடர்த்தி ஜாஸ்தி. அந்த மின்சாரத்தின் அடர்த்தியை இந்த நூலிலும் நான் பார்த்தேன். எப்போது பார்த்தாலுமே தினமும் காலையில் எழுந்தவுடன் மிக நீண்ட கடிதங்களையோ கவிதைகளையோ நூல்களையோ படிப்பதற்கு பதிலாக இந்த நூலை நீங்கள் எடுத்து கையில் வைத்தீர்களானால் எல்லாமே ஒரே பக்கத்தில் அடங்கி விடுகின்ற அளவுக்கு சின்ன சின்ன கவிதைகள், சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன கருத்துக்கள், சின்ன சின்ன சொல்லாடல்கள், இப்படியாக ஒரு பக்கம் சிறிய கருத்து, அடுத்த பக்கத்தில் அதற்கான பொருத்தமான ஓவியம் என்கின்ற அளவில் கோட்டோவியங்களோடு அமைந்திருக்கின்ற இந்த நூல் மனதை மிகவும் இலகுவாக்குகிறது. காலையில் எழுந்தவுடனே மிக அதிகமான அடர்த்தியுள்ள நூல்களை படிப்பதற்கு பதிலாக சின்ன சின்ன மின்னல்கள் என்ற இந்த நூலை வாசிப்பதை இப்போது என்னுடைய தினசரி கடமையில் ஒன்றாக நான் வைத்திருக்கின்றேன். அதில் எனக்கு பிடித்தமான ஒரு சிறிய கதை. பொற்கொல்லர் பணிமனை. தராசுக்கல்லும் உரைகல்லும் அருகருகே இருந்தன. தராசுக்கல் சொன்னது, எல்லோருடைய எடையையும் நிர்ணயிப்பது நானேதான், நான் தானே அளவுகோல். உரைகள் உரைத்தது, உண்மைதான், எடையை மட்டும் சீர்தூக்கி பார்த்தால் போதாது, தரமும் தெரிய வேண்டும். 1 கிலோ இரும்பை காட்டிலும் 1 கிராம் தங்கத்திற்கு உண்டான மதிப்பு தனிதானே. அதே போல் இன்னும் ஒரு சிறிய கதை, கிட்டத்தட்ட 10 வரிகளில் அந்த கதை முடிந்து விடுகிறது. என்ன என்றால், மலர்கள் எல்லாம் ஒரு மாநாடு போட்டு கடவுளிடம் போய் கேட்டனவாம், ஐயா, எங்களுக்கு வாழ்நாள் மிகவும் குறைவானதாக கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் நீட்டி தர வேண்டும், ஒரே நாளில் வாடி போய் விடுகிறோமே என்று. கடவுள் கேட்டாராம், உங்களுக்கு வாழ்நாளை நீட்டி தருகிறேன், ஆனால் உங்களிடமிருந்து அந்த வாசனையை பறித்துக் கொள்வேன், சரியா என்று. உடனே மலர்கள் எல்லாம் சொன்னார்களாம், இல்லை இல்லை, எங்களுக்கு ஒரு நாள் வாழ்நாள் இருந்தால் கூட போதும், வாசனை முக்கியமாக வேண்டும் என்று. ஒரே நாள் வாழ்ந்தாலும் சரி, தாங்கள் மனம் உள்ளவர்களாக, அடையாளம் உள்ளவர்களாக, சொந்த சுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மலர்கள் நினைத்து ஒரே நாளில், ஒற்றை நாளில், விடியலில் ஆரம்பித்து இரவில் மடிந்து போனாலும் கூட தங்களுக்கென்ற ஒரு முகவரியை இந்த பூமியில் அழுத்தமாக விட்டு செல்கின்றார்கள். இப்படியாக நம் சிந்தனையை மிகவும் அழகாக ஒரு பொற்கொல்லரை போல் தட்டி 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 சரி செய்கின்றார் இறையன்பு அவர்கள். எனவே இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான இன்னொரு நூல் எது என்று கேட்டால் விஜயா பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற இந்த சின்ன சின்ன மின்னல்கள் என்கின்ற நூல்தான். அடுத்த ஒரு நூல் அரவாணிகள் பற்றியது. தோழமை வெளியீடாக மகாராசன் என்பவர் எழுதியிருக்கிறார். அரவாணிகள் மிகவும் வித்தியாசமான ஒரு சொல்லாடல், நம் மனதுக்குள் ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அதிர்ச்சியை, ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகின்ற ஒரு நூல் இந்த அரவாணிகள். இதில் மிகவும் அற்புதமான ஒரு செயல் என்ன என்று கேட்டால், இந்த தொகுப்பில் இங்கே எழுதியிருக்கின்ற பல கருத்தாடல்களும் பல கருத்துக்களும் பல கட்டுரைகளும் அரவாணிகளே எழுதியது. அதுதான் இதில் இந்த நூலின் சுவாரஸ்யம் என்று கூட சொல்லலாம். அவர்களின் உடலியல், உளவியல், வாழ்வியல் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அவர்களின் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது, சமூகம் அவர்களை எப்படி நடத்துகிறது, இல்லை அவர்கள் சமூகத்தை எப்படி பார்க்கிறார்கள், இப்படியான 2 விதமான கண்ணோட்டங்களும் இந்த நூலில் வெளிவந்திருக்கின்றன. அரவாணிகள் என்கின்ற இந்த நூலின் ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க படிக்க
சமூகம் எவ்வளவு கீழ்த்தரமானதாக இருக்கிறது, சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எவ்வளவு மோசமான மனமுடையவர்களாக இருக்கிறார்கள், சமூகத்தில் இருக்கின்ற நாம் எப்படியெல்லாம் நம்மை மடைமாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே நம் முகமூடியை கிழித்து காட்டுகிறது இந்த அரவாணிகள் என்கின்ற நூல். எனவே ஒத்த நேர்கோட்டில் சிந்திக்கின்ற எல்லோருமே கூறுவது அரவாணிகள் திருநங்கைகள் அவர்களுக்கு மிக அற்புதமான மரியாதையான கௌரவமான வாழ்வியல் சூழல் அமைய வேண்டும். அவர்கள் பணியாற்றுவதற்கான இடம் பொருள் ஏவல் எல்லாவற்றையும் நம் சமூகம் ஆக்கி தர வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இதில் எழுதியிருக்கின்ற பிரியா பாபுவாகட்டும், லிவிங் ஸ்மைல் வித்யாவாகட்டும், ரேவதி ஆகட்டும் எல்லோருமே எதற்காகவும் காத்திருக்கவில்லை. கையில் திருவோடு ஏந்தி சமூகத்திடம் நிற்கவே இல்லை. நீங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கேட்கவே இல்லை. அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்களே உருவாக்கி கொண்டார்கள். அவர்கள் சுய ஊழிகளாக இருந்து தங்களை தாங்களே செதுக்கி கொண்டார்கள் என்பதை இந்த நூல் நமக்கு வடிவமைத்து காட்டுகிறது. அரவாணிகள் என்ற ஒரு அற்புதமான நூல் தோழமையின் வெளியீடாக வந்திருக்கின்றது. எல்லோருமே வாங்கி படித்தாக வேண்டிய ஒரு நூல். ஏனென்றால் அப்போதுதான் தெரியும், ஒரு புல்லும் பூவும் மட்டுமல்ல, ஆணும் பெண்ணும் மட்டுமல்ல, திருநங்கைகளும் நம் பூமியில் வாழ்வதற்குரிய தகுதியுடையவர்கள் தான். அவர்களுக்கானதுதான், அவர்களுக்குமானதுதான் இந்த காற்றும் வெளிச்சமும் இந்த நிலவும் சூரியனும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு நூலாக இந்த அரவாணிகள் நூல் அமைந்திருக்கின்றது. சமகால உலக கவிதை என்கின்ற இந்த நூல் 2007 வெளிவந்தது. உயிர்மை வெளியீடாக வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட ஐரோப்பா, மத்திய ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள், போலந்து, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற அனைத்து நாடுகளில் இருக்கும் கவிஞர்களும் இந்த கவிதை தொகுப்பில் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். இதில் ஒரு அற்புதமான கவிதை, இதை படித்து காட்டுகிறேன் முதலில், அப்புறம் அதை எழுதியவர் யாராக இருக்கக்கூடும் என்பதை நாம் யோசிக்கலாம். வீடு நிச்சலனமாக என்கின்ற ஒரு கவிதை. வீடு நிச்சலனமாக இருக்க நீர் சொட்டி கொண்டிருக்கிறது. அலசப்பட்ட குழந்தை துணியிலிருந்து ஒரு காலியான பேசினுக்குள் எல்லோரும் ஏற்கனவே உறங்கியாயிற்று. நான் மறந்தேன் என் மனதில் உதித்த சிறிய கவிதையை. ஆடும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு என் குட்டி மகளை மடியில் அமர்த்தியபடி நான் ஒரு பென்சிலை எடுக்க துணியவில்லை. அதை எழுதும் பொருட்டு இந்த நிச்சலனமும் தூங்கும் குழந்தையும் வார்த்தைகளை விட ஆழமான ஒரு அர்த்தமுள்ளவை என உணர்ந்து, ஒரு ஆடும் நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு அம்மாவா அப்பாவா என்று தெரியவில்லை, தன் மகளை மடியில் தாங்கியபடி ஆட்டிக்கொண்டிருக்க எங்கோ ஒரு இடத்தில் நீர் சொட்டி கொண்டிருக்கிறது. மனதில் கவிதை தோன்றுகிறது. ஆனால் அந்த கவிதையை எழுதுவதற்காக பென்சிலை எடுக்க அந்த கவிஞர், அந்த படைப்பாளி கையை நீட்டவில்லை. ஏனென்றால் அந்த கவிதையை விடவும் நிச்சலனமற்ற முறையில் அந்த குழந்தை தூங்குகிறாள் பாருங்கள். அந்த குழந்தையின் உறக்கம் மிகவும் அழகானது ஒரு கவிதையாக அவருக்கு படுகிறது. இதை படித்த போது எனக்கு தோன்றியது, நிச்சயமாக ஒரு பெண் தான் இதை எழுதியிருக்க முடியும் என்று. ஆனால் எனக்கு ஒரு சம்மட்டி அடி விழுந்ததை போல் இதை எழுதியிருப்பவர் யான் காஃப்லின்ஸ்கி என்கின்ற ஒரு ஆண் கவிஞர். ஒரு ஆண் கவிஞர் ஒரு தாய்மையை உள்வாங்கி இப்படி யோசித்து எழுத முடியும் என்பதை மிகவும் அழகாக வெளிக்காட்டி இருக்கிறார் இந்த கவிதையில். அதே போல் கிழக்கு ஐரோப்பிய கவிஞராக இருக்கக்கூடிய இவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய பல கவிதைகளும் தாய்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம், படித்ததில் பிடித்தது என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் மனுஷபுத்திரனுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்ததற்காக, எனக்கு அன்பின் விளைவாக கொடுத்ததற்காக. ஏனென்றால் நம்முடைய வானம் தாண்டி உலகெங்கிலும் இருக்கிற பல கவிதை வானங்களை எனக்கு இது திறந்து காட்டியது என்பதனால்தான். புதுக்கவிதை கட்டமைப்பு என்கின்ற ஒரு நூல் முனைவர் மா கோவிந்தராசு அவர்கள் எழுதி NCBH வெளியீடாக மிக சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது. இது மா கோவிந்தராசு அவர்களின் ஆராய்ச்சி நூல்தான், அவருடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி நூல். ஆனால் ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சி நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான ஒரு ஆராய்ச்சி நூலாக இது இருக்கின்றது. புதுக்கவிதை கட்டமைப்பு அப்படி என்று சொல்லும்போது அவர் அந்த ஃபார்மேட்டிங் அதை பற்றி மட்டுமே சொல்லாமல், நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் கவிதையின் பங்கு என்ன, தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் மொழியில் கவிதை எங்கே இருந்து துவங்கியது, எப்படி அது பயணப்பட்டது, புதுக்கவிதை என்கின்ற ஒரு நிலைக்கு எப்படி வந்து சேர்ந்தது, அதற்கு முன்னோடியாக பாரதியாரின் வசன கவிதை எப்படி புதுக்கவிதைக்கு முன்னோடியாக ஒரு முன் வெளிச்சமாக அமைந்தது, அதே போல் நா பிச்சமூர்த்தி அவர்களின் கவிதை எப்படி வசன கவிதையாக இருந்தாலும் சரி
புதுக்கவிதைக்கு முன்னோடியாக அமைந்தது என்பதை கூறி சரஸ்வதி காலம், எழுத்து காலம், வானம்பாடி காலம், இப்படி பலவிதமான காலகட்டங்களை கடந்து வந்திருக்கின்ற நம்முடைய தமிழ் கவிதை பயணத்தை மிகவும் அழகாக, வெளிப்படையாக, எல்லா விதமான தீர்மானங்களோடும் எல்லா விதமான தகவல்களோடும் இதில் கூறுகின்றார். இதில் இவருடைய நடையில் நான் மிகவும் ரசித்தது என்னவென்றால், இவர் எந்த விதமான ஒரு போக்குக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு முன்முடிவு செய்த போக்கோடு கவிஞர்களை அணுகுவது என்கின்ற ஒரு நிலையில் இல்லாமல், ப்ரீ டிட்டர்மின்ட் நோஷனோடு கவிதைகளை அணுகாமல், கவிஞர்களை அணுகாமல், கவிதையை கவிதையாகவே பார்க்கிறார், கவிஞர்களை கவிஞர்களாகவே பார்க்கிறார். பொதுவாக இந்த மாதிரியான ஆராய்ச்சி நூல்கள் இன்னமும் அதிகமாக, முனைவர் பட்ட ஆராய்ச்சி நூல்கள் நூல் வடிவம் பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இதன் மூலம்தான் நம்முடைய கவிதை போக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய இலக்கிய போக்கு எப்படி இருக்கிறது, படிக்கின்றவர்கள் நம்முடைய படைப்புகளை எல்லாம் எப்படி சரியாக உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதற்கான ஒரு விளக்கமாக இதை போன்ற தொகுப்புகள் அமையும். எனவே முனைவர் மா. கோவிந்தராசு அவர்களின் இந்த முயற்சிக்கு நம்முடைய பாராட்டுதல்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் படித்ததில் பிடித்தது என்கின்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் நம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களை எல்லாம் நாம் சந்தித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மீண்டும் பெப்பர்ஸ் டிவி, பெப்பர்ஸ் தொலைக்காட்சிக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் எல்லோருமே இளைஞர்கள். எனவே இந்த இளைய பருவத்தில் இருக்கின்ற நீங்கள் பலவிதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கிக் கொண்டால்தான் பின்னால் நீங்கள் உங்களுக்கென்ற ஒரு சுய முகத்தோடு விளங்க முடியும், ஒரு சுய குரலோடு விளங்க முடியும். எனவே இப்படிப்பட்ட கருத்தாக்கங்களை இந்த வயதில் நீங்கள் மனதில் விதைத்து கொண்டாக வேண்டும். அப்படி விதைத்தவர்களால் உருவானதுதான் இந்த படித்ததில் பிடித்தது என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இதில் வருகின்றவர்கள் உங்களை போன்ற 10 பருவத்தில், டீனேஜ் பருவத்தில், இளைய பருவத்தில் பலவிதமான விதைகளை தங்கள் மனதுக்குள் விதைத்து கொண்டவர்கள். அதற்கு தன்னுடைய உயிரையும் உயிர்ப்பையும் இருப்பையும் சுவாசத்தையும் கொடுத்தவர்கள். அப்படி கொடுத்து இன்றைக்கு ஒரு விருட்சமாக வளர்ந்து இருப்பவர்களைத்தான் இந்த படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி மூலம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே பெப்பர்ஸ் டிவி நேயர்களும் இளைஞர்களும் இளைஞிகளும் பொழுதை போக்குவதற்கு மட்டுமே நிகழ்ச்சி என்று நினைக்காமல் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. படித்ததில் பிடித்தது என்கின்ற நிகழ்ச்சி உங்களின் பொழுதை உங்களுடைய வாழ்நாளாக, உங்களில் ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்கு சொந்தமாக இருப்பதற்காக வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் நாங்கள் கூறுகின்ற இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் தேடி பார்த்து படித்து அதனால் பயன்பெற்றீர்களானால் எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.